அப்போ இந்த அட்ரினலின் வந்து நான் இப்போ இது ஷேர் பண்ணின உடனே கொஞ்சம் லோட் ஆகுது. அதான் எனக்கு அந்த கொஞ்சம் கீறி விளங்கப்படுத்துறதுக்கு நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் மழை பெஞ்ச ஒன்று இருக்குது. அப்போ நெட்ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் எதுவும் ஸ்லைடுகளை ஷேர் பண்ணின உடனே லோட் ஆகுது. அதான் கொஞ்சம் ஸ்லைடுகளை ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். பார்ப்போம். சரி, அப்போ இந்த அட்ரினலின் என்ன செய்யுதுன்னா, இப்போ இந்த அனஃபிலாக்சிஸ் வந்த ஒரு ஆளுக்கு ஆல்ஃபா ரிசெப்டரையும் தூண்டி பீட்டா ரிசெப்டரையும் தூண்டி என்ன செய்கிறார்? ஆல்ஃபா ரிசெப்டரை தூண்டுறதன் மூலம் விரிஞ்சிருக்கிற பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். பீட்டா ரிசெப்டரை தூண்டுறதன் மூலம் நரோவாக இருக்கிற புரோங்கஸை டைலேட் பண்ணி மூச்செடுக்க இன்னும் உதவுவார். உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா ரிசெப்டரை தூண்டினா பிளட் வெசல்ஸ் சின்னனாகும். பீட்டா ரிசெப்டரை தூண்டினா புரோங்கஸ் வைடாகும். சரிதானே? அது உங்களுக்கு தெரியணும். பீட்டா ரிசெப்டரை தூண்டினா இன்னும் சுவாச பாதை விரியும். அப்போ இது இலவாக சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அல்ஃபா ரிசெப்டரையும் பீட்டா ரிசெப்டரையும் நீங்கள் குழப்பக்கூடாது. அல்ஃபா ரிசெப்டரை தூண்டினா பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். பீட்டா ரிசெப்டரை தூண்டினா புரோங்கஸ் டைலேட் பண்ணும், ஹார்ட் ரேட் கூடும். அப்போ திருப்பி பழைய நிலைக்கு வருவார். இப்போ ஒரு அனஃபிலாக்சிஸ் ரியாக்ஷன் வந்து விழுகிற ஒரு எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி ஆட்களை விழுந்துடும். அப்படியான ஆளுக்கு உடனே எழுப்புறதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் அடிக்கிறேன்டா, இந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் தான் அடிப்பேன். அடித்தா என்ன செய்யும்? அந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷன் போய் உள்ளுக்கு அவற்றை உடம்புக்குள்ள இருக்க ஆல்ஃபா ரிசெப்டரை தூண்டும், பீட்டா ரிசெப்டரை தூண்டும். அப்போ பீட்டா ரிசெப்டரை தூண்ட அவற்றை சுவாச பாதை கிளியர் ஆகும். ஆல்ஃபா ரிசெப்டரை தூண்ட என்ன செய்யும்? பிளட் வெசல்ஸ் எல்லாம் நரோவாக இன்னும் மேலதிக ஃப்ளூயிட் வந்து வெளியில் போகாது. அப்படியானதுகளில் நடந்தால் உடனே காப்பாற்றப்படுவார். அதே மாதிரி இப்படி அனஃபிலாக்டிக் ரியாக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு மருந்து ஹைட்ரோகோர்டிசோன். ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன் அடிக்கிறது. அலர்ஜிக்கு திடீரென்று ஏதோ ஒரு அலர்ஜிக்கில் அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் நடந்து ஒருத்தர் வார வேண்டாம், அவருக்கு அடிக்கிற இன்ஜெக்ஷன் ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன். ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன் பாவிக்கிறது. சோனண்டு வாரதெல்லாம் ஸ்டீராய்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கும். அப்போ இந்த ஹைட்ரோகோர்டிசோன் அதுகளை நீங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறதுன்னா, இப்போ அலர்ஜிக் ரியாக்ஷன் வரைக்கும் ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன் உடனே அடிப்பினோம். இது பவுடராக தான் வரும். ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன் வந்து பவுடராக தான் வரும். உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பவுடராக தான் இருக்குது. அந்த பவுடரை வந்து டிஸ்டில் வாட்டர் விட்டு கரைக்கிறார். டிஸ்டில் வாட்டர் சின்ன குப்பி மாதிரி இதில் அந்த பிளாஸ்டிக்கில் வரும். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்ரோஸ் அதுகள் குளுக்கோஸ் லிக்விடாக வரதை விடாச்சி போட்டு குடிக்கிறது, அதை மாதிரி ஒரு இதில் டிஸ்டில் வாட்டர் வரும். அதை விட்டு தான் அது கரைக்கிறது. கரைச்சி போட்டு உடனே ஐவியாக இதை இன்ஜெக்ட் பண்ணலாம். ஐவியண்டா இன்ட்ராவீனஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. பாருங்க, இதில் மூலையில் IV யூஸ்ன்னு கிடக்கு.
ஃப்ளோக்ஸோன் அந்த ஆரஞ்சு கோடு போட்டு இன்ட்ராவீனஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. அப்போ இது இன்ஜெக்ஷன் அடித்து உள்ளுக்கு போய்கொண்டிருக்கக்குள்ளேயே வந்து மெல்ல மெல்ல அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து படிப்படியாக குறைஞ்சி கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும் ஐவியாக போயக்குள்ளே வந்து டிரெக்டாக வந்து மருந்து பிளட்டுக்குள்ளே போகும். பயோ அவைலபிலிட்டி வந்து 100%. அதான் ஹைட்ரோகோர்டிசோன் வந்து அனஃபிலாக்டிக் ரியாக்ஷனுக்கு பாவிக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் அனஃபிலாக்சிஸுக்கு பாவிக்கிற மருந்துகள் சொல்ல சொன்னால் அட்ரினலின் சொல்லலாம், மற்றது ஹைட்ரோகோர்டிசோன் சொல்லலாம். அதை விட ப்ரீட்டோன் உங்களுக்கு கொஞ்சம் முதல் தான் சொன்னால் செடேட்டிவ் ஆன்டிகிஸ்டமின்ஸ் வந்து இன்ஜெக்ஷனாகவும் பெறும். ப்ரீட்டோனில் வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் அனஃபிலாக்டிக் ரியாக்ஷனோட வந்து வார ஒரு ஆளுக்கு ப்ரீட்டோன் இன்ஜெக்ஷனும் அடிக்கிறது ஆன்டிகிஸ்டமின். டெட்ராசைக்ளின் அந்த காட்டில் விளக்கும் அன்றைக்கு மாறி வந்து ஒரு போர்ட்டல் ப்ரிட்டோன் இன்ஜெக்ஷனும் பாவிக்கிறது. ப்ரிட்டோன் இன்ஜெக்ஷன் பாவிக்கிறது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ பிரெட்னிசோலோன் எல்லாம் ஒரு ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். பிரெட்னிசோலோனும் வந்து கிட்டத்தட்ட இப்படி அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் வரைக்குள்ளே வந்து ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன் அடித்து போட்டு இந்த பிரெட்னிசோலோனை டிடிஎஸ்ஸாக கொடுத்து விடுவீங்க வீட்டை போய் குடிக்க சொல்லி. இப்போ இந்த பிரெட்னிசோலோனும் வந்து அதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த டியூட் வச்சுருந்தீங்களா தெரியும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இது ஷேர் பண்ண இல்லாமல் கிடக்கு. இப்போ இந்த நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையால் நான் கொஞ்சம் குழப்பமாக கிடக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் போய் கொண்டு இருந்தது, இடையில குழம்பிட்டு சரி பரவாயில்ல. அந்த பிரெட்னிசோலோன் வந்து நார்மலாக இப்போ இன்ஜெக்ஷன் இல்லாட்டிலும் இந்த பிரெட்னிசோலோனில் ஒரே தடவையில் 6 டேப்லெட்டை ஒரே அடியாக போட கொடுப்பிடும் சிலவில். இப்படி அனஃபிலாக்சிஸ் வரைக்குள்ள அனஃபிலாக்சிஸ் ரியாக்ஷனோட யாரும் வந்தால் உடனே இன்ஜெக்ஷன் இல்லையாண்டா இந்த பிரெட்னிசோலோன் டேப்லெட்டில் ஒரு 6 டேப்லெட் எடுத்து ஒரே அடியாக உடனடியாக போட சொல்கிறது. உடனடியாக போடுற டோஸை என்னென்னு சொல்கிறது, இமீடியட்டாக எடுக்கிற டோஸை என்னென்னு சொல்கிறது, என்ன டோஸ்ன்னு சொல்கிறது, என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி வரும் உடனடியாக கொடுக்க சொல்லி வாரேன்டா. சொல்லுங்க யாராவது. உடனே 5 டேப்லெட்டை கொடுங்கோண்டா என்னண்டு வரும், பிடியா டிடிஎஸ்ஸா அப்படி அப்ரிவியேஷன்ஸ் படிச்சுனாங்களோ இமீடியட்லி ஸ்டட் வரும். ஸ்டட் டோஸாக கொடுக்குறது. பிரெட்னிசோலோன் வந்து 5 டேப்லெட் அல்ல 6 டேப்லெட் ஸ்டட் டோஸாக கொடுத்து அதை அப்சர்வ் பண்ண வழிக்கிட மெல்ல மெல்ல அவை அந்த வீக்கங்கள் எல்லாம் அந்த ஃப்ளூயிட் வெளியில் வந்ததெல்லாம் மெல்ல மெல்ல மாற்றி கொண்டு போகும். சரிதானே. இப்போ பிரெட்னிசோலோனையும் கொடுத்து ப்ரிட்டோன் அதாவது குளோபெனிரமினம் ரெண்டும் அனஃபிலாக்சிஸுக்கு பாவிக்கிறதானே. இல்லை ப்ரிட்டோன் இன்ஜெக்ஷனாக இருந்தால் இன்ஜெக்ஷன் அடிக்கிறது உடனே ஆன்சர் பண்ணும். இன்ஜெக்ஷன் அடித்து கொஞ்ச நேரத்திலேயே உள்ள வீக்கம் எல்லாம் மாற்றி கொண்டு போகும். அனஃபிலாக்சிஸுக்கு பாவிக்கிற மருந்துகள் இப்போ நான் இதை பற்றி கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் நான் போய்கொண்டிருந்தேன். இடையில் இன்டரப்ட் ஆகினதால் சில விஷயங்கள் நான் அந்த குழம்பினதால் சிலதை மிஸ் பண்ணியிருப்பேன். அப்படி திருப்பி ஞாபகம் வந்தால் நான் பிறகு சொல்லுவேன். சரி, அப்போ எங்களுக்கு இப்போ ஓரளவு
ஆன்டி ஹிஸ்டமின் அல்லது ஆன்டி அலர்ஜிக்கை பற்றி உங்களுக்கு ஓரளவு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆன்டி ஹிஸ்டமினை பற்றி எடுத்தோம்னா அது நான் செடேட்டிவ், அதாவது நித்திரை வராத மருந்து, செடேட்டிவ் நித்திரை வரக்கூடிய மருந்துன்னு ரெண்டாக பிரித்து, முதலாவது நித்திரை வராத மருந்துகள் பார்த்த நாங்கள். இப்போ நித்திரை வார மருந்துகள் பார்த்துட்டு அது ஆன்டிஹிஸ்டமின் முடிஞ்சுது. அதை விட அனஃபிலாக்சிஸ் என்ற அந்த சீரியஸ் கண்டிஷனுக்கு பாதிக்கிற மருந்துகளுக்கு அட்ரினலின் பார்த்து நாங்கள், மற்றது ஹைட்ரோகோர்டிசோன் இன்ஜெக்ஷன், அட்ரினலின் இன்ஜெக்ஷன், பிரிட்னிசோலோன், குளோபெனிரமின் அவ்வளவும் இப்போ பார்த்துருக்குறோம். சரிதானே? சரி, அடுத்தது அந்த ஆன்டிடோட்டண்டோ இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தானே எல்லாம். ஆன்டிடோட்டண்ட் இருக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தானே எல்லாம். ஆன்டிடோட்டண்டா என்ன? ஆன்டிடோட்டண்டா என்ன? ஆன்டிடோட்ன்றது வந்து ஏதோ ஒரு மருந்து வந்து ஓவர்டோஸாக போய்க்குள்ள அல்லது அதுன்ற நச்சுத்தன்மை வரைக்குள்ள அதுக்கு எதிராக கொடுக்குறது. நச்சுத்தன்மைன்றா உங்களுக்கு தெரியும், ஒரு மருந்துக்கு வந்து தெரப்பியூட்டிக் டோஸ், டாக்ஸிக் டோஸ் ரெண்டு இருக்குன்னு நாங்கள் ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் படிச்சுனாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை விட அந்த மருந்துன்ற அளவு கூடைக்கு அது டாக்ஸிக் லெவலுக்கு போகும். அப்படி மருந்து வந்து ஓவர்டோஸ் ஆகிட்டு தான் இருந்தால் அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து ஆன்டிடோட் வந்து கொடுக்குறது. ஆல்ஃபாபெட் ஏயில் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சில மருந்துகளை சொல்லி நாங்கள் சொன்னோம்னா அது ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட். இன்ன மருந்து தான் கூட போட்டவே என்று தெரிஞ்சிருந்தா, ஒருத்தர் மருந்தை கூட குடிச்சிட்டு போகிறார், அவர் பெனடோல் தான் 50 குளுசையோ 30 குளுசை 30 பெனடோலை விழுங்கிட்டார் என்று அவருக்கு பெனடோல் தான் விழுங்கினவர் என்று தெரிஞ்சால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பெனடோலுக்குரிய, அதாவது பேராசிட்டமோலுக்குரிய ஆன்டிடோட்டை கொடுக்கலாம். அல்லது அவர் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து ஓகனோபோஸ்பேட்டை குடிச்சிட்டார், அதாவது வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை வந்து குடிச்சிட்டாருண்டு அதுதான் சில பேர் கேனோட வருவினோம். கேனோட வந்தால் தெரியும் தானே, அந்த கேனில் என்ன ஓகனோபோஸ்பேட்டுண்டா அதை குடிச்சிருக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஓகனோபோஸ்பேட் பாய்சனிங் படிச்சிட்டோம். பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் அதுக்கு மருந்தாக ஆன்டிமஸ்காரனிக் மருந்து அட்ரோபின் பாவிக்கிறதுன்னு படிச்சிட்டோம். சரிதானே? அப்போ அது இங்கே வருது, அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்க. அட்ரோபின் வந்து ஓகனோபோஸ்பேட் பாய்சனிங்குக்கு பாவிக்கிறாங்க. இப்போ நாங்கள் கிட்டடியில் படித்தது கொண்டு வருது பாருங்க, என்னது பெயினுக்கு பாவிக்கிற அனல்ஜெசிக்ஸில் மோர்ஃபின், ஓபியோயிட் அனல்ஜெசிக். மோர்ஃபின்ன்றது வந்து ஒரு ஓபியோயிட் அனல்ஜெசிக். அதுக்கு பாவிக்கிற அது ஓவர்டோஸ் ஆகினா அதுக்கு ஆன்டிடோட்டாக நெலக்ஸோன்னு ஒன்று வருமென்று பார்த்துனாங்க, அதுவும் இருக்குது. அப்போ நாங்கள் படித்ததுக்குள்ளே தெரிஞ்சதுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு அதுகள் தெரிஞ்சாலே உங்களுக்கு காணும், மேலதிகமாக தேவையில்லை. இந்த பேராசிட்டமால் ஓவர்டோஸுக்கு அசெட்டைல் சிஸ்டின், மெதியோனைன், ஓகனோபோஸ்பேட் பாய்சனிங்குக்கு அட்ரோபின், மோர்ஃபின், அதுகள் அப்படியான ஓபியோயிட் அனல்ஜெசிக்ஸுக்கு நெலக்ஸோன், அதுகள் தெரிஞ்சாலே உங்களுக்கு காணும். அல்லது சிலவள என்ன ஏதுன்னு தெரியாமல் வேறு ஏதோ பாய்சனிங் ஆகிட்டு என்றால் நான் ஸ்பெசிஃபிக். இந்த மருந்துக்கு இந்த ஆன்டிடோட் இல்லை, எதுவாக இருந்தாலும் கொமனாக கொடுக்கக்கூடிய நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்கிறது. நாங்கள் அங்கே முன்னுக்கு அல்ஃபாபெட்லேயும் பார்த்துனாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல்ன்றது வந்து ஒரு கறி தானே, இப்போ நிலக்கரி இருக்குது தானே, அடுப்பு கறி மாதிரி ஒரு கருப்பு கலர் லிக்யூடாக
கறி மாதிரி இருக்கும். அப்படியே சாக்கோல்ன்றது கறி தான். அதை கரைச்சி ஒரு கருப்பு கலர் லிக்விடாக உள்ளுக்கு பைப்பில் உள்ளுக்கு பெருக்கிறது. ஆளுக்கு பெருக்க என்ன செய்யும் உள்ளுக்கு, அது வந்து உள்ளுக்கு ஆள் குடித்த மருந்து என்ன இருக்கிற மருந்து ஏற்கனவே அப்சர்ப் ஆகி போன மருந்தை ஒன்றும் செய்யலாது. அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட் அடித்தா தான் அப்சர்ப் ஆகி போன மருந்தை எதுவும் செய்யலாம். இப்போ மருந்தை குடித்து கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார், அது சமீபாட்டு தொகுதியிலேருந்து அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்கு போக முதல் வயிற்றுக்குள்ளே இருக்கைக்குள்ளேயே அவரை பிளட்டுக்கு அப்சர்வ் பண்ணாமல் இவர் அந்த கறி வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். கறிக்கு வந்து அந்த சாக்கோலுக்கு வந்து நச்சுத்தன்மையில் உறிஞ்சிற ஆற்றல் இருக்குது. சிலர் வந்து சாப்பாட்டுக்கு கறியை போட்டு அங்கே தூர கொண்டு அப்படி கொண்டு போகணும். ஆனால் நச்சுத்தன்மையை இழுக்கிற ஆற்றல் வந்து கறிக்கு இருக்குது. சாக்கோல்ன்றது கறி. ஆக்டிவேட்டட் சாக்கோல் வந்து என்ன செய்யும்னா பாய்சன் அப்சர்ப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏனெண்டா அதை பிளட்டுக்கு போகாமல் தானு உறிஞ்சி வச்சு கொள்ளுவேன். பிறகு அந்த கறி அவ்வளோத்தையும் பிறகு வொமிட் பண்ணுவேன். வொமிட் பண்ண வைப்பினோம். பிறகு உள்ளுக்கு கொடுத்துட்டு பிறகு அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு பிறகு வொமிட் பண்ணி எடுக்க அந்த கறியோடு அந்த உள்ளுக்கு குடித்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிற மிச்சதெல்லாம் வெளியில் வந்துடும். அது நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்டிடோட் ஆக்டிவேட்டட் சாக்கோல். அது அந்த ஆக்டிவேட்டட் சாக்கோல் முக்கியமாக அதுகள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு காணும் ஆன்டிடோட்டில். நான் ஸ்லைடுகள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண ஸ்டக் ஆகுது. நான் இன்னொன்று போட்டு வச்சுருந்தேன்னா நான் அதை இப்போ ஷேர் பண்ண இல்லாமல் கிடக்கு. நான் அடுத்த கிளாஸில் அதை ஷேர் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணினதுகளை சொல்கிறேன். சரி, அடுத்தது நாங்கள் வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் படித்தோம். நாங்கள் வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் படித்தோம். நாங்கள் நர்வஸ் சிஸ்டத்தில் முதலாவதாக படித்த வருத்தமே எபிலெப்சி தான். நாங்கள் நர்வஸ் சிஸ்டத்தில் முதலாவதாக படித்த வருத்தமே எபிலெப்சி தான். எபிலெப்சின்றது வலிப்பு, கன்வல்ஷன் அல்லது எபிலெப்சி அல்லது ஃபிட்ஸ்ன்றது ஒரு கொலோக்கியல் டேர்ம். ஃபிட்ஸ்ன்றது ஒரு கொலோக்கியலாக பாவிக்கிறது. நார்மலாக வலிப்பை வந்து கன்வல்ஷன் என்று சொல்கிறது அல்லது எபிலெப்சி என்று சொல்கிறது. ஒயிட் போர்ட் வருதோ தெரியல. இப்போ வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் நாங்கள் கொஞ்சம் படித்தோம். வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் கொஞ்சம் படித்தோம். அதில் முதலாவதாக நாங்கள் படித்த மருந்து பெனிட்டோயின் சோடியம். அதை விட சோடியம் வல்ப்ரோயேட் இருக்கு. அதை விட காபமெசபின் இருக்கு. இப்போ இந்த நார்மலாக வந்து இப்போ இது நீங்கள் இடையில புதுசாக ஜாயின் ஆகினாங்களுக்கு அந்த இதுகள் சில விட குழப்பமாக இருக்கும். என்சைம் இன்டியூசர், என்சைம் இன்ஹிபிட்டர் அதெல்லாம் ஜென்ரல் பார்மகாலஜியில் படித்த விஷயம். காமனாக இந்த வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் வந்து என்சைம் இன்டியூசர்ஸாக இருக்கிற மருந்துகள் இருக்குது. என்சைம் இன்டியூசர்ஸ் என்றால் அந்த மருந்துகளை அழிவடைய செய்கிற என்சைமை தூண்டும். அப்போ இதோடு சேர்த்து வலிப்புக்கு பாவிக்கிற இந்த மருந்துகளோட எடுக்கிற மற்ற மருந்துகளை வந்து குயிக்காக
அழிவடைய செய்திடும். குயிக்காக வந்து அழிவடைய செய்திடும். அழிவடைய செய்திடும்னா அதை மாதிரி எங்களோட பொடியில் இருக்கிற சில எங்களோட பொடியில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டி அதுகளெல்லாம் அழிவடைய செய்யும். அதால் இந்த வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகளை தொடர்ச்சியாக பாவிக்கக்குள்ள ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த குறைபாடுகள் வரும். அதனால் இந்த பெனிடோயின் சோடியம் அதுகள் வலிப்புக்கு பாவிக்கிற மருந்தை கொடுக்கக்குள்ள ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறது இதை நான் திரும்ப திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அதில் வலிப்பில் அந்த கேள்விகள் எல்லாம் நாங்கள் செய்துட்டோம். அது அப்புறம் ரெக்கார்டில் ஜாயின் பண்ணக்குள்ளே நீங்கள் முதல்ல இருந்து படிப்பீங்க, பிரச்சனை இல்லை. பெனிடோயின் சோடியம் வலிப்புக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. இப்போ பெனிடோயின் சோடியத்தை எடுத்தோம்னா பெனிடோயின் சோடியத்தை நான் அதை பற்றி ஸ்பெஷலாக படித்தபடியாக நான் அதை பற்றி கதைக்கிறேன். அதை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பெனிடோயின் சோடியம் வந்து வலிப்புக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. இந்த பெனிடோயின் சோடியம் எல்லாம் ப்ரெக்னென்சியில் கொடுக்கலாமோ? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு அம்மாவுக்கு பெனிடோயின் சோடியம் வால்ப்ரோவேட் எல்லாம் கொடுக்கலாமோ? கொடுக்க இயலாது. ஏன்? இந்த பெனிடோயின் சோடியத்துக்கு என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை என்னென்னு சொல்கிறது? சின்ன பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை என்னென்னு சொல்கிறது? டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்னு சொல்கிறது. டெரட்டோஜெனிக் எஃபெக்ட் இருக்குது. பிள்ளைக்கு வந்து முகம் வந்து விகாரம் அடைகிறது, கோஸ்பேசிஸ்ன்னு சொல்கிறது. அதை விட இதுன்ற சைடு எஃபெக்டாக ஹேர்சூட்டிசம் வரும். ஹேர்சூட்டிசம்னா பொடி ஃபீமேல்ஸுக்கு வந்து பொடி ஹேர் வந்து வளர்றது, முகத்தில் ஹேர் வளர்றது, பொடி ஹேர் வளர்றது, அது ஹேர்சூட்டிசம்னு சொல்கிறது ஃபீமேல்ஸில். அதை விட இதுன்ற சைடு எஃபெக்டாக ஜிஞ்சிவல் என்லார்ஜ்மெண்ட் வரும். ஜிஞ்சிவல் என்லார்ஜ்மெண்ட்னா முரசு, அதாவது முரசு வந்து என்லார்ஜ் பண்ணுறது, கம் வந்து. அதை விட இந்த வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் என்சைம் இன்டியூசர்ஸ். அப்போ பொடியில் வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரும். ஃபோலிக் ஆசிட் குறைபாடு வரதால் இவைக்கு மெகலோபிளாஸ்டிக் அனீமியா வரும் சைடு எஃபெக்டாக. அதே மாதிரி விட்டமின் டி குறைபாட்டை ஏற்படுத்தும். விட்டமின் டி குறைபாட்டால் வர நோய் என்னது? ஒஸ்டியோ மலேசியா. விட்டமின் டி குறைபாட்டால் வர ஒஸ்டியோ மலேசியா வந்து இதால் வரலாம். அதுகளை தவிர்க்கிறதுக்கு இதோட இது தொடர்ச்சியாக இந்த வலிப்புக்குரிய மருந்து அவை வாழ்நாள் ஃபுல்லாக பாவிக்கணும். அப்போ அவைவே பாவிக்கிறாக்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கும். அதனால் இதோட சேர்த்து ஃபோலிக் ஆசிட்டும் எடுக்கிறதுக்கு கொடுப்பினோம். ஏண்டா இதால் எப்படியோ ஃபோலிக் ஆசிட் குறைய போகுது உடம்புல. அப்போ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்க சொல்லி கொடுப்பினோம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிவர்த்தி செய்யணும். அதே மாதிரி உடம்புல விட்டமின் கே டெஃபிஷியன்சி வந்தால், விட்டமின் கே வந்து என்னதுக்கு முக்கியமானது? விட்டமின் கே வந்து பிளட் க்ளோட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று விட்டமின் கே. அந்த விட்டமின் கே வந்து குறைஞ்சதாக இருந்தால் பிளட்டும் ஈஸியாக க்ளோட் பண்ணாது, ப்ளீடிங் வந்து கூடவே இருக்குது. பிளட் க்ளோட் பண்ணுற பாத்தையில் ஒரு க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் போயக்குள்ளே அதுக்குள்ளே இடையில் விட்டமின் கே வரும். இந்த விட்டமின் கே இப்போ விட்டமின் டி அழிக்கிற மாதிரி விட்டமின் கேயும் இதை அழிக்கும் தானே. அப்போ விட்டமின் கே குறைபாடு வந்ததுன்னா ப்ளீடிங்க்கு வந்து சான்ஸ் கூட. அப்போ டெலிவரி டைமில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அதுகள், அதாவது டெலிவரிக்கு பிறகு ப்ளீடிங் வந்து கூட போகிற அந்த பிரச்சனைகள் அப்படி வரும். அதை விட இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து இது கண்ட்ரா இண்டிகேஷன். ப்ரெக்னென்சியில் இது கொடுக்கக்கூடாது இருக்குது. டெரட்டோஜெனிக் எஃபெக்ட் இருக்குது. ப்ரெக்னென்சியில் சேஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி எபிலெப்டிக் மருந்துண்டா அது கார்பமசெப்பின். ப்ரெக்னென்சியில் சேஃபாக கொடுக்கக்கூடிய மருந்து கார்பமசெப்பின். கார்பமசெப்பின் ஒரு சைடு எஃபெக்ட் சொல்லுங்க. நாங்கள் எம்சிக்யூவில் செய்த ஏதாவது ஒரு கார்பமசெப்பினுக்கு வர சைடு எஃபெக்ட் ஒன்று சொல்லுங்க. ஸ்லைட் சேவ் பண்ணிடலாம் கிடக்கு, எல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கிறேன். ஸ்லைடுகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா நான்
ஷேர் பண்ண லோட் ஆகுது அப்பண்டு அந்த நெட்ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால நர்வஸ் சிஸ்டம் ஸ்லைட் மற்றது இந்த இதுண்ட பிடிஎஃப் மற்றது தனியாக நான் எடுத்து வச்சுருந்த அந்த ஆன்டிஹிஸ்டமின் மூண்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா அது லேப் இதாகினதால் ஸ்டக்காகி நிற்குது. நான் அதால் ஒன்றும் ஷேர் பண்ண இல்லாமல் கிடக்கு. நீங்கள் இப்போ காபமெசப்பின் சைடு எஃபெக்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று யாராவதுரா? வேறு ஓ காபமெசப்பினுக்கு நாங்கள் முதலாவதாக என்ன சைடு எஃபெக்ட் முக்கியமானது போட்டு நாங்கள் டிப்ளோபியா. டிப்ளோபியாண்டா என்ன? ரெண்டா தெரியல. டிப்ளோபியா அதெல்லாம் ഇതിൻ്റെ സൈഡ് എഫക്റ്റ്. കാബമെസപ്പിൻ്റെ സൈഡ് എഫക്റ്റ് என்ன வலிப்பை பற்றி தனியாக படித்த நாங்கள். வலிப்பு இப்போ என்னென்ன வகையான வலிப்பு இருக்குது, ஒவ்வொரு வகையான வலிப்பும் எப்படி வரும் என்ற வீடியோ எல்லாம் போட்டு காட்டினான். அப்சன்ட் சீசரண்டா எப்படி இருப்பினோம், அப்படியே ஒரு இடத்தை பறித்து பார்த்த மாதிரி அப்படியே இருப்பினோம். எந்த கை காலெல்லாம் இழுத்து வலிக்காது அசையாமல் இருந்துட்டு அப்புறம் நோமலுக்கு வருவினோம். மற்றது டோனிக் குளோனிக் சீசரண்டா என்ன, அதெல்லாம் என்னென்று ஞாபகம் வச்சிருக்கிறதெல்லாம் நான் விளங்கப்படுத்தினான். அதுக்குரிய வீடியோக்களும் போட்டு காட்டினான். அது நீங்கள் அப்புறம் அந்த ரெக்கார்ட் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதை வரும். இப்போ உங்களுக்கு விளங்காட்டி அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்போ நான் அந்த ஸ்லைட்டை ஓப்பன் பண்ணவும் அது ஷேர் ஆகுதில்லை. அப்போ அதில் நாங்கள் காபமெசப்பின் வந்து ப்ரெக்னென்சியில் சேஃபாக கொடுக்கக்கூடிய ட்ரக்கண்டு பார்த்துனாங்க. அதை மறக்கக்கூடாது. காபமெசப்பின். மற்றது சோடியம் வால்ப்ரோவேட். சோடியம் வால்ப்ரோவேட்னு இன்னொரு ஆன்டி எபிலெப்டிக் இருக்குது. சோடியம் வால்ப்ரோவேட் அண்ட் சைடு எஃபெக்ட் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமானது வெயிட் கெயின் பண்ணுறது. வெயிட் கெயின் பண்ணும். அதாவது உடம்பு ஃபீமேல்ஸ்லாம் கூட இப்போ சோடியம் வால்ப்ரோவேட் வலிப்புக்கு பாதிக்கிற ஆட்களுக்கு உடம்பு வைக்கும், உடம்பு கூடும். வெயிட் கெயின் ஒபேசிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சோடியம் வால்ப்ரோவேட். அப்போ இப்போ வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் கொஞ்சம் காபமெசப்பின், பெனிட்டோயின் சோடியம், பினோபாபிட்டோல், மற்றது இந்த சோடியம் வால்ப்ரோவேட், பெனிட்டோயின் சோடியம். அதை விட நியூரோபதிக் பெயினுக்கு பாவிக்கிற 2 மருந்து படித்தாங்க. நியூரோபதிக் பெயினுக்கு பாவிக்கக்கூடிய 2 மருந்து படித்தாங்க. கேபாபென்டின் ப்ரீகேபாலின் படிச்சுனாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கும்னு அதில் செக் பண்ணி கொள்ளுங்க. எல்லாம் ஆன்டி கன்வர்ஷன் எல்லாத்தையும் தொகுத்துருக்கு. வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள். வலிப்புக்கு பாவிக்கிற மருந்துகள் என்ன போட்டிருக்கு? காபமெசப்பின், பெனிட்டோயின், பினோபாபிட்டோல் இருக்குது. வால்ப்ரோயிக் ஆசிட்ன்றது சோடியம் வால்ப்ரோவேட்டை தான். மற்றது லெமோட்ரிஜின். கடைசியாக ஒரு ஆள் இருக்கிறார் எதோசக்சிமேட். எதோசக்சிமேட் என்ன வகையான வலிப்புக்கு பாவிக்கிறது? அப்சன்ட் சீசருக்கு பாவிக்கிறது. வலிப்புன்ற வகைகளில் அப்சன்ட் சீசருக்கு பாவிக்கிற மாதிரி வந்து இந்த எதோசக்சிமேட். அதெல்லாம் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறான்ட்டு நாங்கள் தியரியில் படித்த நாங்கள் இப்போ ஸ்லைடும் போர்டு இல்லாமல் கிடக்கு. அதை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் இது ஸ்லைடுகள் ஷேர் பண்ண இல்லாமல் இருக்கிறதால நான் இன்றைக்கு நான் இதோட நிப்பாட்டுறேன். ஸ்லைட்டை நான் ஷேர் பண்ணி கொஞ்சம் கீறி விளங்கப்படுத்தாட்டி விளங்காது லேசில். நான் அதால் தான் உடனே டக்கு டக்குண்டு ஸ்லைட்டை ஓப்பன் பண்ணுறது
போர்ட் ஒயிட் போர்டில் கீறுறது அப்படி நான் உடனுடனே மாற்றி மாற்றி சேவ் பண்ணுறது இன்றைக்கு கொஞ்சம் லோட் ஆகுது. அதால் எனக்கு அப்படி சும்மா வாசித்து கொண்டு போகவும் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது. விளங்கப்படுத்துறதுல ஒரு திருப்தி இல்லை. அப்போ நான் எந்த வேக்கு அது கொஞ்சம் இதாக வருதில்லை. அதால் நான் இன்றைக்கு இதோட நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நான் இந்த ஸ்லைடுகளை சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்குள்ளே நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்துவேன். ஏதாவது இன்றைக்கு படித்ததில் ஏதாவது கேட்க இருக்கோ, ஆன்டி ஹிஸ்டமின் படித்த நாங்கள், மற்றது ஆன்டி டோட் பார்த்து நாங்கள் ஆன்டி கன்வல்சன் வேணுமெண்டா அடுத்த கிளாஸில் ஒரு ரிவைஸ் பண்ணி வராதாக்களும் இருக்கிறபடியே வலிப்பை பற்றி சும்மா ரிவைஸ் பண்ணி போட்டும் மருந்துகளை கொஞ்சம் பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் முக்கியம் தானே. அதை விட அடுத்ததாக இது வரைக்கும் நாங்கள் படிக்காத ஆன்டி இன்ஃபெக்டிவ் மெடிசின்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃபெக்டிவ் வேணுமெண்டா இந்த மேலோட்டமாக இருக்கிற டிஸ்கஷனோடு நாங்கள் டீப்பாக படிக்க வேண்டிய விஷயத்தையும் படிச்சிட்டோம்னா அந்த செக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கு நான் ரெடியாக என்ன மாதிரி செய்யலாம்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஆன்டி இன்ஃபெக்டிவ்ன்றது ஆன்டிபயோட்டிக், அதாவது பாக்டீரியாவுக்கு எதிரானது ஆன்டி பாக்டீரியல், ஃபங்கஸுக்கு எதிரானது ஆன்டி ஃபங்கல், வைரஸுக்கு எதிரானது ஆன்டி வைரல், அதை விட வேர்ம்ஸுக்கு பாவிக்கிற ஆன்டிஎல்மெண்டிக்ஸ், அப்படி ஒரு 4 கேட்டகரி படிக்க வேண்டி கிடக்கு. அது மேக்ஸிமம் கொஞ்சம் டீப்பாக விளங்கி கொள்கிற மாதிரி ஆன்டி இன்ஃபெக்டிவ் மெடிசின்ஸ் மேலோட்டமாக அப்படி பேரை மட்டும் பார்க்காம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் படித்ததில் ஏதாவது டவுட்? இப்போ 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் புதுசாக வந்தாக்கள் முதல்ல இருந்து போக தான் உங்களுக்கு கொஞ்சமாக விளங்கும். அது வரைக்கும் இந்த மற்ற இதுவெல்லாம் சும்மா கட்ச் பண்ணக்கூடியதெல்லாம் கட்ச் பண்ணிக்கொள்ளுவோம். ஏதாவது டவுட் இல்லாட்டி நீங்கள் லீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மிச்சதை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை நாளண்டைக்கு